சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் சர்வதேசத்திற்கு வழங்கும் உறுதிமொழியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீறுவதாக குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சபைக்கு குடிசார் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பதில் இழுபறி மறுக்கும் சஜித். செம்மடி மனித புதைக்குடியில் உள்ள வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை, நீதவான் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு. 28 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்துடன் ஒருவர் கைது, குருநாகலில் சம்பவம். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் சோதனை. உக்ரைன் போரில் கவனம் செலுத்துமாறு ஐரோப்பாவிடம் ட்ரம்ப் கோரிக்கை, கிரீன்லாந்து விவகாரத்தில் தலையிடுவதற்கும் எதிர்ப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச அமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் GSP+ சலுகைக்காக அளித்த மனித உரிமை வாக்குறுதிகளை இந்த சட்டம் மீறுவதாக கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டுவரவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பழைய சட்டத்தை போன்று மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் உள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாக இல்லாமல் உள்ளதாகவும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிவித்துள்ளது. இது அரசியல் செயற்பாடுகள் மற்றும் அமைதியான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் அரசாங்கத்தை வற்புறுத்தல் அல்லது மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பொதுவான செயல்களும் பயங்கரவாதமாக கருதப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சந்தேக நபரை ஒரு வருடம் வரை நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்க இந்த புதிய சட்டம் அனுமதி அளிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த தடுப்பு காவலை 2 ஆண்டுகள் வரை நீடிக்க முடியும் என்றும் ராணுவத்தினர் பிடியாணையின்றி யாரையும் நிறுத்தவும் சோதனையிடவும் கைது செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராணுவத்துக்கு பயங்கரவாத தடுப்பு பணிகளில் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. தவறான அல்லது பயங்கரவாதத்தை தூண்டும் வகையிலான தகவல்களை பரப்புகிறார்கள் என்ற பெயரில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த யோசனை வழிவகுப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சபைக்கு 3 குடிசார் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக வெளிவந்த செய்திகளை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிராகரித்துள்ளார். சிங்கள வார இதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி பொய்யானது மற்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது ஊடக தர்மங்களை குறைத்து மதிப்பிடுகின்ற வகையில் புனையப்பட்டுள்ள ஒரு கதை என்றும் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சபைக்கு நியமிக்கப்பட வேண்டிய 3 குடிசார் சமூக உறுப்பினர்களின் பெயர்கள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரால் இணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் 7 பெயர்களை சமர்ப்பித்திருந்த அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் 10 பெயர்களை முன்மொழிந்ததாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்புக்கு அமைய அரசியலமைப்பு சபைக்கு குடிசார் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பதில் இரு தரப்பினரும் முரண்படுவதாக கூறப்படும் நிலையில் சஜித் பிரேமதாச அதை நிராகரித்துள்ளார். அரசியலமைப்பு சபைக்கு குடிசார் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பதில் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் இணக்கம் தெரிவிக்க வேண்டியது அவசியமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் ஏற்கனவே அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை எதிர்வரும் 9ஆம் தேதி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி வழக்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுது அகழ்வு பிரதேசத்தை நேரடியாக சென்று ஆய்வு செய்வது தொடர்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று மாலை 3 மணியளவில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சட்டத்தரணிகள், காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தமையான நிர்வாக குழுவினர் ஆகியோர் அகழ்வு இடம்பெறுகின்ற இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் பொழுது ஏற்கனவே அகழ்வு இடம்பெற்ற பிரதேச
பிரதேசத்தில் வெள்ள நீர் புகுந்து அகழ்வு பகுதி முழுமையாக நீர் நிறைந்து காணப்படுவதால் அகழ்வு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேங்கியுள்ள வெள்ள நீர் வற்றும் வரை காத்திருந்து அகழ்வு பணிகளை தொடங்க வேண்டும் அல்லது தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தேங்கியுள்ள வெள்ள நீரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரியினூடாக நல்லூர் பிரதேச சபையின் மூலம் வெளியேற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் அகற்றப்பட்ட பிற்பாடு அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதைகுழி அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்துமியானத்தின் உட்புறத்தில் ஏற்கனவே இருந்த பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் செப்பனிட்டுள்ளமை தொடர்பிலும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனை பரிசீலித்த நீதிமன்றம் முழுமையாக அகழ்வு பணிகள் நிறைவடையும் வரையில் நிலத்தில் தோற்றத்தில் எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியின்றி எந்தவொரு பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த புதைகுழி வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தில் இறால் வளர்ப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அதன் எல்லைகளை மாற்றி அமைப்பு வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் இலங்கையின் மிக முக்கியமான கடல்சார் மற்றும் கடலோர பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றென்றும் அது அடர்த்தியான சதுப்பு நில காடுகள், உவர் சதுப்பு நிலங்கள், கடற்பாசி படுக்கைகள் மற்றும் பவளப்பாறைகளை கொண்ட ஒரு வளமான சுற்றுச்சூழல் மண்டலமாகும். இது அரிய வகை உயிரினங்களின் வாழ்விடமாக இருப்பதோடு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது. முன்னைய வர்த்தமானி மூலம் இந்த சரணாலயத்தின் ஒரு பகுதி பாதுகாப்பு அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்டமை பாரிய சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்தும் என சூழலியலாளர்கள் தொடர்ச்சியாக எச்சரித்து வந்த நிலையில் தற்போது அதன் பாதுகாப்பு மீள உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியின் பதவிக்காலத்து 2024ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி செல்லுபடியற்றதாக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிடப்பட்ட புதிய விசேட வர்த்தமானி மூலம் முன்னே அறிவித்தல் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதை அடுத்து குறித்த வர்த்தமானிக்கு எதிராக சுற்றாடல் அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்கள் மீளப்பெறப்பட்டுள்ளன. இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம், சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை உள்ளிட்ட அமைப்புகள் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் ஆர்வமாக இருக்கிற நிலையில் அதற்கான அடிப்படை உட்கட்டுமானங்களை மேம்படுத்தி முதலீட்டுக்கேற்ற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்புள்ளதாக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் கீழான தேசிய திட்டமிடல் திணைக்களம், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம், வெளிநாட்டு வழங்கல் திணைக்களம் ஆகியவற்றின் பணிப்பாளர் நாயகங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழான உலக வங்கியின் திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினருக்கும் வடமாகாண ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் குழுவினர் வடக்கு மாகாணத்துக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த கலந்துரையாடலில் உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் போர் முடிவுற்று 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வடக்கு மாகாணம் மீள கட்டியெழுப்பப்படுவதில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டாலும் கிராமப்புற வீதிகள் மற்றும் தீவக பிரதேசங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நீண்ட தூர பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கு சவாலாக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் இந்தியாவுடனான நேரடி விமானம் மற்றும் கடல்வழி தொடர்புகள் சுற்றுலாவிகளின் வருகையை அதிகரிக்க செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே எதிர்காலத்தில் அதிகரிக்க உள்ள சுற்றுலாவிகளை கருத்தில் கொண்டும் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள முதலீட்டாளர் மாநாட்டை கருத்தில் கொண்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நமது மாகாணத்தின் மூலப்பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் முடிவுப் பொருட்களாக இங்கே விற்பனைக்கு வரும் நிலை மாற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உலக வங்கியின் புத்துயிர் திட்டத்தின் முதல் கட்டத்தில் யாழ் மாவட்டம் மட்டுமே உள்வாங்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களும் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ள நிலையில் அவற்றை இணைத்து பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். குருநாகல் பகுதியில் 28 கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் இப்பாஹமுவ பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த தேடுதலின் பொழுது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரருடன் குறித்த சந்தேக நபர் தொலைபேசியினூடாக தொடர்புகளை பேணியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனூடாக சந்தேக நபர் நாட்டுக்குள் போதைப்பொருளை விற்பனை செய்து பணம் திரட்டியுள்ளதாக காவல்துறையின்
காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன்படி சந்தேக நபரிடமிருந்து 28 கோடியே 33 லட்சம் ரூபாய் பணமும் 2 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபரை குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டி கலகா பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அருகே ரத்தினக்கல் என்று சந்தேகிக்கப்படும் பாறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்டி கலகா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பகுதியில் டிட்வா புயலை தொடர்ந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரத்தினக்கல் என்று சந்தேகிக்கப்படும் பெரிய பல வண்ண பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இடத்துக்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். அதே நேரம் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மற்றும் தேசிய ரத்தினம் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அதிகாரிகள் பாறையின் தன்மை மற்றும் மதிப்பை தீர்மானிக்க விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு சந்தேக நபர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் கடந்த 16ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது 44 வயதான ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவரின் 2 பிள்ளைகள் காயமடைந்த நிலையில் கொழும்பு சீமாட்டி சிறுவர் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் பெண்ணொருவர் அடங்கலாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்களில் 4 பேரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சந்தேக நபரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சபரிமலை தங்க திருட்டு வழக்கு தொடர்பில் இந்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள 21 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் துவார பாலகர்கள் சிலைகளில் பொருத்தப்பட்ட தங்க கவசம், நிலைக்கதவில் பதிக்கப்பட்ட தங்கத்தகடு ஆகியவை கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் புதுப்பிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதையடுத்து 4.54 கிலோகிராம் குறைவாக உள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பராமரிப்பு பணிக்கு தலைமை தாங்கிய 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள 21 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு முழுவதும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. ஐரோப்பா கிரீன்லாந்தை பற்றி பேசுவதை விட உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த முடிவை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்துவீர்களா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ட்ரம்ப் கருத்து இல்லை என்றும் பதிலளித்துள்ளார். அத்துடன் ஐரோப்பா கிரீன்லாந்தை பற்றி பேசுவதை விட உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். கடந்த சில தினங்களாக கிரீன்லாந்தை கையகப்படுத்துவோம் என்று வெளிப்படையாக ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் தற்பொழுது சூசகமாக பதில் அளித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் சர்வதேசத்திற்கு வழங்கும் உறுதிமொழியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீறுவதாக குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சபைக்கு குடிசார் சமூக பிரதிநிதிகளை நியமிப்பதில் இழுபறி மறுக்கும் சஜித். செம்மடி மனித புதைக்குடியில் உள்ள வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை, நீதவான் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வு. 28 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்துடன் ஒருவர் கைது, குருநாகலில் சம்பவம். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் சோதனை. உக்ரைன் போரில் கவனம் செலுத்துமாறு ஐரோப்பாவிடம் ட்ரம்ப் கோரிக்கை, கிரீன்லாந்து விவகாரத்தில் தலையிடுவதற்கும் எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.